அர்ச்சனாக்கு ரெட்டை குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கணும். அதுல ஒரு குழந்தைய தூக்கி ருக்மணிக்கு பொண்ணுராங்கன்னு கொடுத்துருக்கணும். அர்ச்சனா கிட்டயும் நம்ம கிட்டயும் ஒரு குழந்தை தவறி போச்சுன்னு பொண்ணுராங்கண்ண போய் சொல்றதா எனக்கு தோணுது. ரோஜா சொல்றத நான் வழிமொழிறேன். ரமாமணி இல்ல இல்ல, அவ வாய் தவறி சொல்றான்னு சொல்ல வந்த. ரோஜா, நீ சொல்ற கட்டுக்கதைக்கு அளவே இல்லையா ரோஜா? உன்னால எப்படி இப்படி எல்லாம் நினைக்க முடியுது? இது என்ன கடையில விக்கிற பொருளா? ஏமாமா போய் குழந்தையெல்லாம் தானமா கொடுப்பாரா? சொல்ல போனா குழந்தை மேல நான் வச்ச பாசத்தை விட இவருக்கு தான் பாசம் அதிகம். அவர் எப்பவுமே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாரு. உன் கற்பனையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு தேவையில்லாத குழப்பம் உள்ள விஷயங்கள்ல இங்க பேசி எனக்கு கோவத்தை உண்டாக்காத. அர்ச்சனா, நீ கோவப்படுற, ஆனா பொண்ணுரங்க அண்ணனை பாத்தியா அமைதியாவே இருக்காரு. அங்க பாரு, அண்ணன் அமைதியா தான் இருக்காரு. அப்போ நான் சொல்றது சரின்னு தானே அர்த்தம். மாமா, அவன் நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேளுங்களா மாமா? அப்பவாது அவளை உரைக்குதான்னு பாப்போம். ஏ ரோஜா, உனக்கு சிக்கலை உண்டாக்கி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறத வேலையா போச்சு. ரெட்ட குழந்தை பிறக்க போற சந்தோஷத்துல எங்க மாமா இருந்தாரு. விதி அவருக்கு ஒரு குழந்தை தான் தங்கச்சி. குழந்தை இழந்த சோகத்தை ருக்மணி குழந்தை மூலமா தேத்திக்கிறாரு. அத நீ என்னடி குத்தம் கண்டுபிடிச்ச? ரோசா யோகிச்சு சரியாத்தையும் சொல்றா. இது எப்படி பொய்ன்னு நான் அடிச்சு பேச முடியும்? அதே சமயத்துல சின்னத்தாவும் அர்ச்சனாவும் என் மேல உள்ள நம்பிக்கையில ரோசா கிட்ட சண்டை போடுறாங்க. இப்ப ரோசா சொல்றதையும் சரின்னு நான் எப்படி இவங்கள்ட்ட சொல்ல முடியும்? என் குழந்தைய பிரிஞ்சு நான் தவிக்கிற தவிப்ப நான் போய் யாருக்கிட்ட சொல்றது? ரோஜா, மாமா அமைதியா இருக்கிறது நீ தப்பா எடுத்துட்டு இருக்க. நம்ம வீட்லயே ருக்மிணி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு சொன்னதும் ருக்மிணி ரொம்ப சந்தோஷமா குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டா. வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா பாத்துக்கணும்னு மாமா அவங்க கூடயே இருந்து கவனிச்சிட்டாரு. ருக்மிணி குழந்தையும் என் குழந்தையும் ஒன்னாவே நினைச்சாரு. ஃபங்க்ஷன்ல அவங்க சொந்த குழந்தைய தான் நல்லா பாத்துக்கிட்டாங்க, நம்ம குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு எண்ணம் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறையோட அவங்க குழந்தையோடையும் பாசமா இருந்தாரு. இது நல்ல விஷயம் தானே? இதுக்கேன் காது மூக்கெல்லாம் வச்சு பூதாகாரமா கற்பனை பண்றேன். போ, தூங்குற நேரத்துலயாவது நல்லதை நினைச்சிட்டு தூங்கு. போ. ஏய், ஏன் அவளுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்க? போடி. பாது சுளுக்கிக்கு போகுது. அம்மாடி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதடா. ரோஜா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பு பண்றவங்க யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயந்து ஓடி ஒளிறவங்க ஒரு ரகம். பண்ண தப்ப நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்றவங்கள பார்த்து நீ முதல்ல வெளியில போ அப்படின்னு துரத்துறவங்க இன்னொரு ரகம். இப்ப நம்ம 2 பேரையும் துரத்தி விட்டுருக்காங்களே, இவங்க யாரு? சொல்றேன். பொண்ணுரங்கம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்கிறது உண்மை. பொண்ணுரங்கத்துக்கும் சோலையம்மா குடும்பத்துக்கும் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்குங்கிறதும் உண்மை. அது என்னன்னு மொத்தமா நம்ம கண்டுபிடிச்சு அந்த அர்ச்சனா முகத்துல கரிய பூசணும். கண்டிப்பா கண்டிப்பா அவ முகத்துல கரிய பூசி ஆகணும். சுபஸ்ரீ, சுபஸ்ரீ, உங்க பேரு சுபஸ்ரீயா? என் செல்ல குட்டி, என் அதிர்ஷ்டக்கார செல்லம். அதனாலதான் நீங்க கலெக்டர் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சுபஸ்ரீன்னு பேரு வச்சுக்கிட்டீங்க.
அதுலயும் கலெக்டர் குழந்தைக்கு ஒரு தொட்டில், அதுக்கு ஈக்குவலா உங்களுக்கு ஒரு தொட்டில். அந்த காட்சியை பார்க்க உங்களை பெத்த அம்மா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஏன்த்த நம்ம வீட்ல தொட்டில் போடுற நிகழ்ச்சி நடந்திருந்தா இவ்ளோ சிறப்பா நடந்திருக்குமான்னு சந்தேகமா தான் இருக்கு. கலெக்டர் அர்ச்சனா அக்காவாகட்டும், பொன்னுரங்க அண்ணனாகட்டும், அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு பாசமா நடந்துக்கிட்டாங்க இல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. அத்தை, எனக்கு அர்ச்சனா அக்காவையும் பொன்னுரங்க அண்ணனையும் பிரிய மனசே இல்ல. அது மட்டும் இல்ல அத்தை, பொன்னுரங்க அண்ணன் அவர் குழந்தைய விட்டுட்டு நம்ம குழந்தையதான் கொஞ்சிக்கிட்டே இருந்தாரு. நம்ம குழந்தை மேல அவருக்கு அவ்வளோ பாசம். ருக்கு, நம்ம குழந்தை எல்லார் கையிலயும் மாறி மாறி இருந்துச்சுல்ல, அதனால உடம்பு வலிக்கும். உள்ள கொண்டு போய் படுக்க வச்சிருமா? ஆமா ருக்கு, நீ போய் குழந்தை தூங்க இப்போ. இருங்க, நான் அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன், இப்ப கேக்குறேன். ஏத்த நீங்க அர்ச்சனாக்கா வீட்டுல இருக்கும்போது உங்க முகமே சரியில்லையே, ஏன், என்னாச்சு? Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் எதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. அத்தை, அவங்க எல்லாரும் நமக்கு ஒரு குறையும் இல்லாம தானே கவனிச்சுக்கிட்டாங்க. ஏன் டல்லா இருந்தீங்க? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் கார்ல வைக்கும் போது உங்களையும் இவரையும் தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சுட்டு இருந்தத நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளவு அன்பா இருக்கிற வீட்ல உங்க 2 பேர் முகம் மட்டும் இறுக்கமாவே இருந்துச்சு. ஏன் அத்தை? அது ஏன்னா எங்க 2 பேருக்கும் கடலாட்ட நம்ம வீடு இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு நம்ம வீட்டுல தொட்டில போடுற ஃபங்க்ஷன் நடத்த முடியலையேங்கிற ஏக்கம் தான். நம்ம வீட்டுல இருக்கிற உரிமை அந்த வீட்டுல கிடைக்குமா? அதான். அத்தை, உங்களுக்கு அந்த ஃபீல் தான் இருக்கும்னு நானா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி ருக்கு, குழந்தை தூங்குது பாரு, போய் தொட்டில போடு. நல்லா கதவை இழுத்து மூடிக்கோ, கொசு ஏதாவது உள்ள வந்துட போகுது. ஏசி ஆன் பண்ணிக்க. சரிங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். வாமா. நானே தைரியமா இருக்கேன், உன் முகம் ஏமா எப்படி இருக்கு? உன் முகத்தை பார்த்தாலே நீ பயப்படுறது நல்லா தெரியுது. டேய், நான் எதுக்குமே கலங்காத விடா. இந்த ருக்மணி பண்ண வேலை என்ன நாளுக்கு நாள் கதிகலங்க வைக்குதுடா. அம்மா, அப்படி என்ன ருக்மணி பண்ணா? அவ மட்டும் அர்ச்சனா கிட்ட போய் அந்த பைத்தியக்காரன் குழந்தைய தூக்கிட்டு போக முயற்சி பண்ணான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, அந்த இன்ஸ்பெக்டர் முகத்தை நம்ம பார்க்காம இருந்திருக்கலாம். அம்மா, இன்ஸ்பெக்டர் நம்மளை பார்த்ததுனால என்னமா போகுது? பழைய இட்லி வித்த கதையை சொன்னா, நம்ம கஷ்டப்பட்டோம், இட்லி வித்தோம். இப்ப வசதியோட இருக்கிறவங்கள நிறைய பேரு நம்மள மாதிரி ஒரு காலத்துல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்க தான். நாம என்ன பெரிய குற்றம் செஞ்சு சம்பாதிச்சு பணக்காரானமா? டேய், நான் அதுக்கு பயப்படலடா. நம்ம குழந்தை தூக்கிட்டு போக முயற்சி பண்ணவனை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறேன்னு அக்கம் பக்கம் இந்த தெரு பூரா எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டான்டா அந்த இன்ஸ்பெக்டர். அவன் யார வேணா விசாரிக்கட்டுமா? நமக்கு பொண்ணு ரங்கம் குழந்தைய கொடுத்தான். அவன் அர்ச்சனா கிட்ட இது வரைக்கும் உண்மையை சொல்லல. அவன் சொல்லவும் மாட்டாமா. சொன்னா அர்ச்சனா பொண்ணு ரங்கத்தை மதிக்க மாட்டாங்க. நான் பெத்த குழந்தையே செத்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்ப அந்த குழந்தை கிருஷ்ணா வீட்டுல வளருதுன்னு சொல்றியே, எப்படி நம்புறது? இதுல எது உண்மை எது பொய்ன்னு பொண்ணு ரங்கத்தையே திருப்பி கேட்பாங்க. அந்த பயம் பொண்ணு ரங்கத்துக்கு இருக்குமா? அதனால எதுக்கும் பயப்படாத.
அந்த இன்ஸ்பெக்டர் ஆஸ்பத்திரியில போய் விசாரிக்க போறேன்னு சொல்றானே. அந்த பொண்ணுரங்கமே ஆஸ்பத்திரிக்கு போய் முட்டி மோதி பாத்துட்டான். அவங்கிட்டயே திட்டவட்டமா உனக்கு ஒரு குழந்தை தான் பிறந்துச்சு, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவன் அதை ஒத்துக்கிட்டு அவங்க பொண்ணுரங்கத்துக்கிட்ட கையெழுத்து வாங்கி பக்காவா ரெக்கார்டே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அதை பார்த்து பொண்ணுரங்கமே மிரண்டு போய்தான் நம்ம பின்னாடி வந்து குழந்தைய கேட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டர் போய் ஹாஸ்பிட்டல் விசாரிச்சாலும் அதே பதில் தான் அவனுக்கும் கிடைக்கும். நீ வீணா பயந்துட்டு இருக்காதம்மா. டேய், இன்ஸ்பெக்டர் என்ன பாக்குற பார்வை என் மேல சந்தேகம் வந்த மாதிரியே பாக்குறான்டா. அப்படி அவன் விசாரிச்சதுல ஏதோ உண்மை கிடைச்சதா வேற சொன்னா. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதுல இருந்து என் உடம்பெல்லாம் வெல வெளுத்து போயிருக்கடா. போலீஸ்காரங்க அப்படிதான் மிரட்டி பார்ப்பாங்க. ஆஸ்பத்திரியில போய் விசாரணை பண்ணி அதுல என் மருமகளுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு, அவ உள்ளபடியே குழந்தைய பெத்துக்கூடாது, அதையும் மீறி குழந்தை பெத்துக்க முயற்சி பண்ணா ஒண்ணு குழந்தை தங்காது, இல்லன்னா அவ உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த அவன் போட்டு உடைச்சிட்டானா நம்ம என்னடா பண்றது? நம்ம குழந்தை எப்படி பிறந்ததுங்கிற உண்மையான ரெக்கார்ட இந்த இன்ஸ்பெக்டர் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவான்டா. அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய 500 கோடி ரூபாய் சொத்தும் நமக்கு கிடைக்காம போயிடும்டா. நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த சொத்துக்கு கார்டியனுங்கிற மரியாதையும் பறி போயிடுமேடா. நாம இன்னும் 4 நாள்ல பொண்ணுரங்கத்துக்கிட்ட குழந்தைய ஒப்படைக்கிறோம்னு சத்தியம் பண்ணிருக்கோம்டா. அதுக்குள்ள இந்த இன்ஸ்பெக்டர் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிருவான்னு எனக்கு பயமா இருக்குடா. அத நினைச்சாலே என் நெஞ்சு படபடங்குது. மா, தைரியமா இருமா. போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போமா. டேய், நீ போடா. அவ தூங்கிட்டாளா இல்லையான்னு போய் பாரு, போ. டேய், குங்குமம் படிக்கிறியா? ஆமா அத்தா. அட்டையை காமி. தாயே. அர்ச்சனா, குழந்தைக்கு டப்புல சுடு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். நீ குழந்தைய குடுமா, நான் குளிப்பாட்டி எடுத்துட்டு வரேன். குழந்தை குளிப்பாட்ட வேணாத்த. ராத்திரி பூரா சரியா தூங்கவே இல்ல. ஜுரம் அடிக்குது பாருங்களேன். ஆமா, குழந்தைக்கு நல்ல ஜுரம் அடிக்குதே. எங்க காட்டுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழாதம்மா அழாதம்மா. ஆமா, ஜுரம் தான் அடிக்குது. நான் உடனே டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்றேன். மாமா, டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ண வேணாம். ஏன் குழந்தைக்கு இப்படி ஜுரம் அடிக்குது, ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்றேன். நேரா டாக்டர் கிட்ட கொண்டு போய்டுவோம். இருங்க, ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வரேன். சீக்கிரம் வாமா. என்னடா தங்கம், ஐயோ இப்படி நெருப்பாட்டமா கொதிக்குது, பயமா இருக்குது. சின்ன டேய் டேய் டேய், குழந்தைன்னா ஜுரம் வரும், சளி பிடிக்கும், வயிறு வலிக்கும். குழந்தைக்கு சொல்ல தெரியாதுடா, அழத்தான் தெரியும். ஐயோ அழாத அழாத அழாத, வேண்டாமா வேண்டாமா வேண்டாம். குழந்தை அழறதுலயே பசியால் அழுதா இல்ல உடம்பு சரியில்லாம அழுதான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்டா. சரி, இப்ப ஏன் அழுவுது? இப்போ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்லப்பா, அதனால அழுதுப்பா. அதுவும் இல்லாம நேத்து ஃபங்க்ஷன்ல ஆளுக்கு குழந்தைய தூக்கி கொஞ்சினாங்கல்ல, அதனால குழந்தைக்கு உடம்பு வலி கண்டிருக்கும், அதனால கூட குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்கும். அப்படி கூட இருக்குமா சின்னதா? ஐயோ டேய், ஒருத்தர் கை மாதிரி இன்னொருத்தர் கை இருக்குமா? ஒருத்தர் கண்ணு மாதிரி இன்னொருத்தர் கண்ணு இருக்குமாடா? அதனால கண்ணு பட்டு கூட ஜுரம் வந்திருக்கும். ஓ டாக்டர்கிட்ட போய் காமிச்சா டாக்டர் சரியான மருந்து கொடுப்பாரு, சரியாயிடும். பயப்படாத ராஜா. வாண்ட வாண்ட வாண்டடா, அழக்கூடாதுமா. நம்ம கிட்ட இருக்கிற குழந்தைக்கு சுரம் வந்திருக்குது, இதே மாதிரி ருக்மணி கிட்ட இருக்கிற குழந்தைக்கும் சுரம் வந்திருக்குமோ? இந்த குழந்தைக்கு சுரம் வந்திருக்கிறத அர்ச்சனாவும் சின்னத்தாவும் கவனிச்ச மாதிரி அங்க ருக்மணியும் சோலையம்மாவும் அந்த குழந்தைக்கு சுரம் வந்திருந்தா கவனிச்சிருப்பாங்களா? இல்ல பசியில அழுது நினைச்சு பால் கொடுத்து தூங்க வச்சிருப்பாங்களா? இந்த குழந்தைக்கு சுரம் வந்த மாதிரி அந்த குழந்தைக்கு சுரம் வந்திருந்து அவங்க கவனிக்காம விட்டுருந்தா என்ன செய்யறது? எதுக்கும் போன் பண்ணி விசாரிச்சிருவோம். போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு போனு? சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. குழந்தைய கொடுத்துட்டு நான் படுற அவஸ்தை மாதிரி எந்த மடையும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். ஓ, அங்க என் குழந்தை என்ன பாடுபடுதோ.
நான் என்ன பண்றது? இங்க இருக்கிற குழந்தை அர்ச்சனா பாத்துக்குவா, அந்த குழந்தை யார் பாத்துக்குவாங்க? மாமா வரேன் அர்ச்சனா, இந்த வரேன். மாமா அர்ச்சனா இந்த இங்க இருக்க. மாமா, ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறாரு. மாமா என்னாச்சு? என்ன தேடுறீங்க? உன்னை தான் அர்ச்சனா தேடிக்கிட்டு இருக்கேன். நான் இங்கதான் நிக்கிறேன். நான் இங்க நிக்கிறத கவனிக்காம நீங்க பாட்டுக்கு படியேறி போறீங்க, ரூம்குள்ள போறீங்க, வரீங்க. நீங்க எதையோ வச்சுட்டு தேடிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா என்ன தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க? ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். Welcome to our matrimonial site. We get the alliances and arrange for the meetings. So far, we have completed 1 lakh marriages. ஆண்டவா, அவர் என்ன மாதிரி அஜித் படம் பிடிச்சிருக்கணுமே. Funny girl. செத்தடா நீ. மச்சான் செட் ஆகாது மச்சான். அம்மா சொந்த ஊர் இதுமா? தஞ்சாவூர் தாண்டி டெல்லியில. Of course I know cooking. 36 வயசாச்சு. இனிமே எது கிடைச்சாலும் சாப்பிட வேண்டியதான். And the rest is magical. கோமுட்ட அந்த வெப்சைட் பேரை சொல்லியா? www. இங்க ஜெயஸ்ரீக்கு சொரம் அடிக்குது, இதே மாதிரி அங்க ருக்மணி கிட்ட இருக்கிற சுபஸ்ரீக்கும் சொரம் அடிக்குமா தெரியலையே, ஒன்றும் புரியலையே. என்ன ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, இந்த கிருஷ்ணா பையில போன் எடுக்க மாட்டேங்கிற, கிளவிய போன் எடுக்க மாட்டேங்குது. எடுத்து தொலைங்க. ஒன்றும் புரியலையே, என்ன செய்ய? அர்ச்சனா போலாமா? மாமா இப்பவே வந்துடுறேன், ரூம்குள்ள போறீங்க. இப்ப என்னடா எதையோ பார்த்து பயந்தாமானி வரீங்க, இங்க வந்து போலாமான்னு கேக்குறீங்க. குழந்தைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து எதையோ பார்த்து பயந்தா மாதிரியே இருக்கீங்க. என்னாச்சு? அது அர்ச்சனா, குழந்தைக்கு சொரன்னு சொன்னோடனே எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. என் நினைப்பேன் என் கட்டுப்பாட்டில் இல்லை. வெறும் ஜுரம் தான் மாமா, ஒன்னும் ஆகாது. வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். பார்த்து போயிட்டு வாங்கம்மா. பார்த்துமா, ஃபைல் எடுத்து பத்திரம்பா. வாங்க. ரோஜா, என்னாச்சு இந்த பொண்ணு ரங்கத்துக்கு? தெரியலையே, லூசு மாதிரி ஆயிட்டா. அவன் பொண்டாட்டி அவன் முன்னாடிதான் நிக்கிறா, அவகிட்டயே போய் உன்னதான் தேடினேன்னு சொல்றா. என்னாச்சுன்னு தெரியலையே, லூசு மாதிரில பண்ணிட்டு இருக்கான். ஆமா ஆமா, லூஸ் ஆயிட்டான். அன்னைக்கே சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் தூங்கிட்டாங்களா, நான் மாடியில இருந்தேன். இவ சாமி கிட்ட உட்காந்து விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறான். என்ன அப்படி கும்பிடுறான்னு எட்டி பார்த்தா 2 பேப்பர்ல வேற என்னமோ எழுதி போட்டு அப்படியே கும்பிட்டுட்டு இருக்கான். அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருந்தது நீ பாத்தியா? பின்ன பார்க்காம ஓடி வந்து குடுகுடுன்னு பார்த்தேன். சொல்ல வேண்டாம் சொல்லலாம் அப்படின்னு எழுதி இருந்தது. எது சொல்ல வேண்டாம், எது சொல்லலாம், எதுக்கு கும்பிட்டா ஒண்ணும் புரியலையே. ஒன்னும் புரியலையே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த வீட்ல ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். ஆமா. வணக்கம் மேடம், சொல்லுங்க, குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர், குழந்தைக்கு சொரம், உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது. ராத்திரியெல்லாம் குழந்தை தூங்கவே இல்லை டாக்டர். பச்சை புள்ள எப்படி தாங்கும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது டாக்டர். சீக்கிரமா பாருங்க டாக்டர். சார் ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க, நான் செக் பண்றேன். சார், குழந்தைக்கு ஜுரம் வரும் போகும், இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்றீங்க? இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். டோன்ட் வரி சார். குழந்தைக்கு ஜுரம் தெரிஞ்ச உடனே ரொம்ப பதட்டமாயிட்டாரு. ஒன்னும் இல்ல மேடம், கிளைமேட் மாறுது இல்ல, அதனால குழந்தைங்க ஹெல்த்துக்கு சின்ன பாதிப்பு வரும். குழந்தைக்கு சாதாரண ஜுரம் தான்,
நான் எழுதி தர மருந்த கொடுங்க சரியாயிடும். மேடம் குழந்தையோட பேர் என்ன மேடம்? ஜெயஸ்ரீ. நல்ல பேர் மேடம். நான் எழுதி தர மருந்த 6 hours ஒன்ஸ் கொடுங்க, ஜுரம் சரியாயிடும். சரிங்க. டோன்ட் வெரி. டாக்டர், குழந்தைக்கு சரம் போயிரும்ல? சார் ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஜுரம் வந்துற போகுது. மாமா அதான் மருந்து எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, எல்லாம் சரியாயிடும் மாமா. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே மேடம், நத்திங் டு வரி. வரோங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமாங்கா, ராத்திரியில இருந்து குழந்தைக்கு ஒரே ஜுரம். குழந்தை வீல் வீல்னு துடிச்சு போறா, யாரையுமே தூங்க விடல. என்னது, இவளுக்கு ஜுரமா? எங்க குழந்தைக்கு ஜுரம் வந்தா நீ ஏன்பா பதட்டப்படுற? அது என்னமோ, எந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவர் பதட்டமாயிடுறாரு. ஒரே இடத்துல பிறந்ததுனால 2 குழந்தைக்கும் ஒரே நேரத்துல ஜுரம் வந்திருக்குமோ? பின்ன வராதா? ரெட்ட குழந்தைங்க இல்லையா? என்னது, ரெட்ட குழந்தையா? அது வந்து இருக்கு, 2 குழந்தையும் ஒரே நேரத்துல பிறந்தது இல்லையா, அதான் டங்க் ஸ்லிப் ஆகி அப்படி சொல்லிட்டாரு இல்லம்மா? ஆமாமா, நான் இப்போதைக்கு வாயை திறக்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க குழந்தைய டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு வாங்க. ஆமாமா, நீங்க காமிச்சிட்டு வாங்க, நாங்க எங்கே காத்துட்டு இருக்கிறோம். பரவாயில்ல அண்ணே, நீங்க எங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நாங்க டாக்டரை பார்த்துட்டு போறோம், நீங்க கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க பார்த்துட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சரிங்க, வாமா. சரி 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 சரி. ஓ சரி சரி சரி. நீங்க போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கேன். சரிம்மா. சரி 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 சொல்லுங்க. யாரு நீயா? வையா போன. சும்மா தொண பேசிட்டு இருக்காதையா. என்னது, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தனா? இங்க பாரியா, எனக்கு சத்தியம் எல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பிடுற மாதிரி. ஆமாயா, காரியம் ஆகணும்னா நான் 1000 சத்தியம் பண்ணுவேன். யோ, ஒரு பேச்சுக்கு தான் சொல்றது சத்தியம் இல்ல, அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்க. வையா போன. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.